கேரள மாநிலத்துல கடந்த சில நாட்களா யாருப்பா அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி இழுபறி நிலை நீடித்து வந்த சூழ்நிலையில திடீர்னு நேற்று வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கேரளத்தின் அடுத்த புதிய முதல்வர் வி.டி. சதீஷன் என்பவர் தான் பதவியேற்க போகிறார். அதுவும் நாளைக்கு, அதாவது 18ஆம் தேதி திருவனந்தபுரத்துல காலையில 10 மணிக்கு ஒரு முக்கியமான ஸ்டேடியத்துல வந்துகிட்டு பதவி ஏற்க போகிறார். இதற்காக வந்துட்டு கேரள மாநிலத்தின் சார்பாக புதிய முதல்வரின் சார்பாக வந்துட்டு இந்தியாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் கட்சியை சார்ந்த முதல்வர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் காங்கிரஸ் தலைவரான கார்கே அவர்கள் எல்லா பேருமே வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தின் சிஎம்மான விஜய் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. அவர் வந்து பங்கேற்பார் அப்படின்னு தான் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருந்துச்சு. இதற்கு இடையில ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா? இடையில வந்துகிட்டு தமிழக முதல்வர் பதவியேற்ற விஜய் அவர்களும் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் 2 பேர் சேர்ந்து விஜய் அவர்கள் பதவி ஏற்கப்ப எடுத்த போட்டோஸும் வீடியோக்களும் வந்து சமூக வலைதள பரவி மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. கண்டிப்பா வந்துகிட்டு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்துகிட்டு கேரளாவின் புதிய முதல்வர் பதவி ஏற்கக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்றால் நடிகர் விஜயும் பங்கேற்பார். ஏன்னா வந்துகிட்டு அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கு கேரளா தரப்புல இருந்து. அதனால வந்துகிட்டு 2 பேரும் சேர்ந்து திரும்ப மேடை ஏறப்போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு பார்த்தா அந்த விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்ததா ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைச்சிருக்கு. விஜய் அவர்கள் நாளைக்கு, அதாவது 18ஆம் தேதி பதவியேற்பு, கேரளாவின் புதிய முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு போக கிடையாது. அதற்கான எந்த வித ஏற்பாடுகளும் நாங்கள் செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படியே ஒரு உலா வந்துகிட்டு இருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவங்க தரப்புல இருந்தையோ அபிஷியலாக நாளைக்கு நான் போறேன் அப்படிங்கிற விஷயத்த தமிழக முதல்வர் அவருடைய எக்ஸ்பேஜில் வந்துகிட்டு தெரிவிக்கப்படவில்லை. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாது. பதவியேற்ற உடனே தமிழ்நாட்டு வேலைகளை பார்க்காம பக்கத்து மாநில முதல்வருடைய பதவியேற்புல கூப்பிட்டோன்னு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய மாதிரி கண்ட மாதிரிக்கு வந்து விமர்சனங்கள் வைக்கலாம். இதை போக்கவே வந்துகிட்டு கண்டிப்பா விஜய் அவர்கள் போகல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமும் எதிர்பார்க்கப்படுது. ஆனா அவர் போறாரா போகலையா? அதாவது கேரளால புதிய முதல்வராக பதவியேற்கக்கூடிய வி.டி. சதீஷன் என்பவருடைய பதவியேற்பு விழாவுக்கு போறாரா இல்லையா, இல்ல திடீர்னு யாரும் எதிர்பார்க்க போய் அங்க இருக்கக்கூடிய கேரள ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான அதிர்ச்சியை வந்துகிட்டு அவர் கொடுக்க போறாருங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா இவை எல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களா இருந்தாலும் சில இடங்கள்ல வந்துட்டு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கேட இன்னொரு செய்தி என்னன்னா, அடுத்த வாரம் வந்துகிட்டு டெல்லிக்கு விஜய் வந்து போறாரு. அங்க போய் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர் சந்திச்சு நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு தேவையான நிதியை வந்துட்டு வாங்கிட்டு வர்றது மாதிரி சில விஷயங்களை பத்தி பேச போறதாகவும், மோடி அவர்கள் சந்திச்சு சில விஷயங்களை பேச போறதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம அங்க போய் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவான சோனியா காந்தி அவர்களையும் சந்திச்சு அவங்கள வந்து பேசிட்டு மரியாதை பேசிட்டு வரப்போறதாகவும் பல உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில விஜய் அவர்கள் நல்லாட்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதற்கு வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு விமர்சனங்களும் ஒரு நெகட்டிவிட்டி எதுவும் சொல்றது மாதிரி வந்து எந்த ஒரு விஷயம் செயல்படுத்த வேண்டாம். இப்போதைக்கு வந்துட்டு சில விஷயங்கள் நோக்கி போய்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லைங்க, விஜய் அவர்கள் அடுத்து வந்துகிட்டு ப்ளூ ஜெயிண்ட், ஆபரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போறாரு. பல முக்கிய, இதற்கு முன்னாடி பல பெரிய பெரிய ஊழல் செஞ்ச ஒரு 6லேருந்து 8 முக்கிய அரசியல் தலைவர்கள் இதற்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச, அது கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கலாம், கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கலாம், கடந்த 20 ஆண்டுகளாக இருக்கலாம், கடந்த 50 ஆண்டுகளமாக கூட இருக்கலாம். முக்கியமான ஒரு 6லேருந்து 8 அமைச்சர்களை வந்துக்கிட்டு தட்டி தூக்க போறாங்க. அதாவது ஆபரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் அப்படிங்கிற பேர்ல வந்துக்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காகத்தான் வந்து தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாரு. இது யாருக்குன்னு தெரியாம ரொம்ப இவங்களை பற்றி, இந்த ஊழல் செய்த அமைச்சர்களை பற்றி விவரங்கள், விஷயங்கள், தகவல் எல்லாத்தையும் வந்து சேகரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இதை வந்து தமிழக முதல்வரான நம்ம விஜய் அவர்கள்ட்ட வந்து சமர்ப்பிச்சுட்டு வர்றாங்க. இதற்கிடையில் ஏதாவது சின்ன கேப் கிடைச்சுன்னா வந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே வந்து பெண்டிங்ல போயிடும். இந்த சுறுசுறுப்பா பரபரப்பா இந்த ஆபரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் அப்படிங்கிற விஷயம் முடங்கி போயிடக்கூடாது. அதற்காகத்தான் வந்துக்கிட்டு ரொம்ப பரபரப்பாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு தமிழக அரசு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சின்ன கேப் எடுத்து நம்மளே வந்துக்கிட்டு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய புதிய முதலமைச்சரை பதவி இருக்கக்கூடிய வி.டி. சதீஷன் அவருடைய பதவியேற்புல போனோம்னா அப்போ நம்ம வந்துக்கிட்டு இந்த ஆபரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் மேலே வந்து அக்கறை இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிறதுன்னு அவங்க வந்துக்கிட்டு காவல்துறை உயரதிகாரி எடுத்துக்கிட்டாங்கன்னா, மற்ற அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டாருன்னா வந்துட்டு அது மிகப்பெரிய தப்பாக போயிருமே. அப்படின்ட்டு தான் வந்துட்டு இந்த அதாவது இப்போ அந்த பதவி ஏற்பு விழா இருக்கு இல்லையா, கேரள முதல்வரை பதவி ஏற்கிறாங்க, அந்த விஷயத்த வந்து தள்ளி போட்டிருக்க, ரத்து செஞ்சிருக்காங்க ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில வந்துக்கிட்டு தாவேக எம்எல்ஏ வந்துக்கிட்டு நேற்று வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அவருக்கு வந்துட்டு சினிமா துறையும் மற்றபடி கல்வித்துறையும்
பள்ளி பள்ளி கல்வித்துறையும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து ஏன் சினிமா துறை ஒதுக்குனீங்க, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நடிகர் விஷால் வந்துட்டு ஒரு விமர்சனத்தை செஞ்சிருக்காரு. அது வந்து தேவையில்லாத விமர்சனம். நீங்க விஷால், தமிழ்நாடு அரசு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, குறிப்பா நடிகர் விஜயா இருந்து முதல்வர் விஜயானவர் பத்தி அவருக்கு தெரியும். நம்மளுடைய சிஎம்க்கு அவர் வந்துகிட்டு உடனே அவர் சினிமா துறைக்கு ஏதாவது பண்ணுவார்னு எதிர்பார்க்காதீங்க. கூடிய சீக்கிரம் டைம் எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கு முந்தி நீங்க வந்துகிட்டு அவருக்கு ஏன் வந்து அனுபவம் இல்லாத ராஜ்மோகன் அவர்களுக்கு நீங்க எதுக்கு சினிமா துறையை வந்து வழங்கியிருக்கீங்க, அது மிகப்பெரிய தவறு அப்படின்னா நீங்க வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அருண் விஜய் இருக்கார் இல்லையா, யாரு நம்ம விஜயகுமார் சார் இருக்கார் இல்லையா, அவருடைய பையனால அருண் விஜயகுமார் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் வந்துட்டு விஷால் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பதிலடி கொடுத்து வர்றாங்க. இப்படி பல தகவல்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். விஜய் அவர்கள் நாளைக்கு, அதாவது 18ஆம் தேதி திங்கட்கிழமை, கேரளாவின் புதிய முதலமைச்சர் பதவியேற்கக்கூடிய விழாவுக்கு போறாரா, அப்படி இல்லாம இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து, அதாவது ஆபரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் அப்படிங்கிற விஷயத்துல பயணிக்கிறதுனால வந்துட்டு இந்த விஷயம் தவிர்க்கப்படுதா, இல்லை இதை பற்றி தகவல் அடுத்து வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு எப்படி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எல்லா விஷயத்தையும் மையப்படுத்தி அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த தகவல் வந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய பாமுத்து உங்களுடைய சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்